கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டட மேற்கூரை சிதிலமடைந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கியிருக்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பெரிய தள்ளப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய அந்த கட்டிடம் குறிப்பாக 6 மாதத்துக்குள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த மேற்கூரை வகுப்பறையினுடைய மேற்கூரை காங்கிரீட் சுவர் பெயர்ந்து விழுந்து 3 பள்ளி மாணவர்கள் தலையில் பலத்த காயமடைந்துள்ளனர் என்ற சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பெரிய தள்ளப்பாடி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் மாணவ மாணவிகள் 400க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல 9 மணி அளவில் பள்ளிக்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சந்தோஷ், வெங்கடேஷ், மணிகண்டன் ஆகிய மூவரும் பள்ளி வகுப்பறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை காங்கிரீட் சுவர் பெயர்ந்து விழுந்தது. இந்த 3 மாணவர்களுக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இவர்கள் அங்கிருந்து உடனடியாக அருகில் உள்ள சிங்காரப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்கான பணிகளும் அங்கே நடைபெற்று வருகிறது. இதனிடையே சம்பவம் குறித்து அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கட்டிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தான் கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் இந்த புதிய கட்டிடத்தில் இருந்த மேற்கூரை காங்கிரீட் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள வகுப்பறையில் மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் 3 படுகாயமடைந்துள்ளனர் என்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில இது போன்று பல்வேறு பள்ளிகள் உரிய பராமரிப்பு இல்லாததால் கட்டிடங்கள் பலமிழந்து காணப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கட்டிடங்களின் பலம் குறித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி பிரபு.